இதனாலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த வழியில் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் செவிகொடுக்க போகிறோம். நாங்கள் சங்கீதம் 23க்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 23 முதலாம் வசனத்திலிருந்து நாங்கள் வாசிப்போம். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை கொள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். இந்த நாளிலும் கூறி வந்திருக்கிற சிறு பிள்ளைகள் பெரியவர்களுக்கும் எல்லாரையும் உங்களிடத்தில் கருத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையை கேட்டு சுவாமி, அந்த கேட்ட வார்த்தையின்படி நடப்பதற்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம், நீரங்களை பராமரிக்கிற தெய்வம், நீரங்கள் மீது கரிசனை உள்ள தெய்வம் என்பதை நாங்கள் உணர்ந்து உமக்கு முன்பதாக எல்லாவற்றும் உண்மையாக இருப்பதற்கு எங்களுக்கு நீங்கள் உதவி செய்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, நீ நம்ம செய்கிற கிருபைக்காக நல்லத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்களை பொறுப்படுங்க நடத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ரைட். நம்மீது கரிசனை நிறைந்த தெய்வம் நம்மை எப்பொழுதும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நம்மீது கரிசனை உள்ள தெய்வம் நம்ம எப்பொழுதும் பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறார். அதற்காக நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் இந்த வசனத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். காலவழியை நாங்கள் பார்த்தோம். உண்மையிலேயே சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை பார்த்து மெய்ப்பன் என்று அவன் அடையாளம் காட்டுறதுக்கான காரியங்களை நாங்கள் ஓரளவு நாங்கள் பார்த்தோம். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தாவீது என்பவர் உங்களுக்கு நல்லா தெரியும். தாவீது நீங்க தாவீதை குறித்து பாட புத்தகத்தில் கூட நாங்கள் நாட்களை நாங்கள் படித்திருக்கோம். ஏன்னா தாவீது ஒரு பெரிய இஸ்ரவேலிலே மிகப்பெரிய ஒரு ராஜாவாக இருந்த ஒரு மனிதன். அவர் ராஜாவாக ஏற்படுவதற்கு முன்பதாக அவர் யாராக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு சாதாரண ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு ஆட்டு இடையனாக என்ன செஞ்சிட்டு இருந்தான் இருந்தார். ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு ஆட்டு இடையன். இப்போ ஆட்டு இடையன்னு சொன்னா, ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறவங்களை குறித்து நீங்க பார்த்து சொன்னா அவங்களை பெருசா யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. ஒரு மதிப்பு இல்லாத ஒரு தொழில் தான் இந்த ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மேய்ப்பனுடைய வாழ்வு. அது மட்டும் இல்லாம யோசேப்பு தங்களுடைய ஜனங்களை சொல்லும் பொழுது மேய்ப்பர்கள் சொல்லி பார்வோனுக்கு என்ன செய்யறாதீங்க, தெரியப்படுத்திடாதீங்க அப்படிமா. ஏன் அப்படி சொன்னா, அவனுக்கு மேய்ப்பர்கள் என்ன செய்யாது, அவனுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அப்ப மேய்ப்பர்கள் சொல்லும் பொழுது அது ரொம்ப அருவருப்பான ஒரு காரியம் மாதிரி அந்த நாட்கள் இருந்ததான ஒரு காரியம். நல்ல கவனிக்க. அப்படிப்பட்ட இடையில இருந்ததான அந்த ஆட்டு இடையனாகிய தாவீது என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வாழ்வை தேவன் செழிப்பாக மாற்றின பொழுது, அவனுடைய வாழ்க்கையை ஒரு மிகப்பெரிய நிலைக்குள்ள கொண்டு வந்த பொழுது, அவன் இந்த பாடலை பாடுறான். அவன் எப்படி பாடுறான்னு சொன்னா, கர்த்தர் என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறான். அப்ப ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வத்தை மெய்ப்பர்னு சொல்லுகிறதற்கு சிறிதளவும் என்ன செய்தவர் தயங்கவில்லை. அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய வாழ்க்கையில அதாவது அந்த ஜனங்களோடு கூட உலாவிக் கொண்டிருந்த கால பகுதியில அவரும் கூட நீங்க பாத்தீங்கன்னா அவரை நான் மெய்ப்பன் என்று சொல்லிக் கொள்கிறதுல அவரும் கொஞ்சம் கூட என்ன செய்யல, வெக்கப்படவில்லை. ஏன்னா அவர் சொல்றார் நான் ஆடுகளுக்கு சொந்தக்காரன் அப்படிங்கிறார். நல்ல கவனிங்க, என்ன ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் எங்களுக்கு தன்னை மெய்ப்பனாக என்ன செய்யறார், அவர் காட்டுகிறார். நல்ல கவனிங்க, இதுதான் உண்மையிலே இந்த மெய்ப்பத்துவத்தினுடைய காரியம். அப்ப இந்த நல்ல கவனிங்க, இப்ப இந்த முதலாவது வசனம் சொல்லுது, கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படிங்கிறார். அப்ப நல்ல கவனிங்க, கர்த்தர் அதாவது நான் ஆடுகளுக்கு இடையனாக இருந்த பொழுது என் ஆடுகளுக்கு எந்த சூழ்நிலையிலையும் ஒரு ஆபத்து வராதபடி, எந்த சூழ்நிலையிலையும் அது பட்டினியாக இருக்காதபடி, அதனுடைய சகல காரியங்களையும் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துட்டு இருந்தேன். கரிசனையோடு கூட அந்த ஆடுகளை நான் மேய்ச்சிட்டு இருந்தேன். ஆடுகளுக்கு வரக்கூடிய சகல ஆபத்துகளையும் நன்கு அறிந்தவனாக நான் என்ன பண்றேன்னு சொன்னா, அந்த ஆடுகளை நான் பாதுகாத்துக் கொண்டிருந்தேன். ஒரு புதர் மத்தியில கொண்டு போய் ஆடுகளை மேய்க்கும் பொழுது கூட, ஆடுகள் போறதுக்கு முன்பதாக அந்த புதருக்கெல்லாம் கல்லுகளை தூக்கி அடிச்சு இந்த புதர் இருக்கக்கூடிய பொடிய மிருகங்கள் எல்லாம் துரத்தி விட்டதுக்கு பிறகுதான் அந்த ஆடுகளை நான் கொண்டு போவேன் அப்படின்ற மாதிரி இந்த ஆட்டு இடையனுக்கு ஆடுகளை மேய்க்கக்கூடிய சகல காரியமும் அவனுக்கு என்ன செய்யும், அவன் அவ்வளவுமாக அவன் அறிந்தவனாக இருந்தான். நல்ல கவனி. அப்ப அதை சொல்லிக் கொடுத்த ஆடுகளுக்கு பல குணாதிசயங்கள் இருக்கிறது.
என்னென்ன குணாதிசயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆடுகள் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடுகள் வந்து இந்த என்ன சொல்லி, இப்போ ஆடுகளை ஒரு இடத்துல நீங்க கட்டி போட்டீங்கன்னா, ஒரு கயிற்றுல போட்டு கட்டி போட்டீங்கன்னா அது என்ன செய்யும் அப்படின்னா, அது அப்படியே அந்த எவ்வளவு பெரிய நீட்டமான கயிறை போட்டு கட்டி வச்சாலும் அது போய் என்ன செய்யும், எங்கேயா போயிட்டு இடத்துல போயிட்டு சிக்கிட்டு அப்படியே ஃபுல்லா அப்படி சுத்தி 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 கடைசியில அந்த 2 காலும் இருக்கிற நிலைமையில போய் என்ன இருக்கும் அந்த ஆடு நின்றுட்டு இருக்கும். ஒரு பலத்தையா கட்டியிருக்கிறாங்களேன்னு கூட என்ன செய்யாது ஆடுகளுக்கு தெரியாது. அது தன்னை அந்த கட்டப்பருக்கு அந்த கைத்துக்குள்ளே சிக்கிக்கிட்டு சரிதானே சில நாக்கை வெளியே போட்டு கத்தி கிடக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க. சாரி, ஆடுகளுடைய விளையாட்டு அதெல்லாம். சாரி, அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு தான் அந்த கல்வி நீங்க இது பண்ணாலும் அது திரும்ப திரும்ப என்ன செஞ்சிடும், அது ஊத்தையை நோக்கி தான் என்ன செஞ்சிடும், ஊத்தையில தான் பிறண்டு கிடக்கும். சாரி, அது மட்டும் இல்லாமல் சொல்லுவாங்க, இக்கரை மாட்டுக்கு அக்கறை பிரச்சனை பலமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. தூரத்தில் பச்சை தெரிஞ்சு என்ன செய்வாங்க, ஓட துவங்க தூரத்தை நோக்கி பார்க்கும். ஆடுகளை கொண்டு போய் தூரத்தை நோக்கி என்ன செய்யும், பார்க்கும். பக்கத்தில் உள்ளதை பார்த்தது என்ன செய்யாது. இப்போ நம்ம கூட துருவத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு சாப்பாடை கொண்டு போயிட்டு அதில் போட்டிருக்கோம். வெளியில் ஒரு கட்டு பில்லு இருக்குன்னு வச்சுக்கோங்க, வெளியில் கொஞ்சம் பில்லு இருந்துச்சுன்னா அது அங்கே போட்டிருக்க அந்த கொள்ளை அதெல்லாம் அது கண்ணு தெரியாது. என்ன செய்ய, உடனே பிச்சுக்கிட்டு வெளியே ஓடியா. இப்படி ஆடுகளுடைய விஷயம். சரி, சில ஆடுகள் வந்து நீக்கு போக்கு இல்லாமல் சாப்பிடும். அது வந்து தன்னுடைய சாப்பாட்டில் கூட ஒரு கண்ட்ரோல் கிடையாது. அது நல்லா சாப்பிட்டு சில அதனால பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிறோம். சில வயிறு ஊதி பல பிரச்சனைகளுக்கு போகும். அப்படி ஆடுகளுடைய குணாதிசயங்களை நாங்கள் முதலாக தெரிஞ்சு கொள்ளணும். நல்லவேளை கத்திரங்கள் ஆடுகளை கொடுத்துக்கிறார் வளர்க்குறதுக்கு. ஆடுகளை குறித்து கொஞ்சமாவது எங்களுக்கு என்ன செய்யும் தெரியும் இல்லையா? நல்லா கவனிங்க. அப்ப தாழ்ச்செடியை மாற்றம் என்ன இருக்கு அப்படின்னா, என்னை மேய்க்கிறவர் சரியானவராக இருந்தா எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எனக்கு எந்த விதமான ஒரு ஆபத்தோ எந்த விதமான ஒரு போராட்டமோ எனக்கு என்ன செய்யாது. ஏன்னா என்னை மேய்க்கிறவர் சரியாக இருந்தார். அப்ப தாவீது என்ற ராஜா என்ன செய்றார் அப்படின்னா, அவர் இந்த உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றாரு, அவர் என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறார். ஆகவே நான் என்ன செய்ய மாட்டேன், சாட்சி அடைய மாட்டேன். அப்ப அந்த மெய்ப்பர் என்ன செய்வாரா இருந்தா, இந்த ஆடுகளுக்கு ஒரு வேலை செய்வார். என்ன செய்வாராம், புல்லுள்ள இடங்களிலே கொண்டு போய் என்ன செய்வார், நீ மெய்ப்பர். அப்ப நீங்க நன்றா தெரிஞ்சு கொள்ளுங்க சாரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கும் எனக்கும் நல்ல மெய்ப்பனாக இருப்பாரா இருந்தா, ஒண்ணுமே இல்லாத வறட்சியான இடத்துல கொண்டு போய் என்ன செய்ய மாட்டார், அவர் விட மாட்டார். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி, அவரோட வார்த்தையிலே சொல்லுது எப்படின்னா, அவர் வறட்சியாய் போன நிலத்துல ஒவ்வொரு நிலத்துல இருந்ததான ஒன்ன பிடுங்கி பல ஆறுகள் ஓடக்கூடிய நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட நீ மரம் என்று சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வறட்சியான சூழ்நிலைகள் வறட்சியான இடத்துல கொண்டு போய் கர்த்தர் ஒருபோதும் ஆடுகள் என்ன செய்ய மாட்டார், மேய்க்க மாட்டார். அப்ப எங்க கொண்டு போய் மேய்ப்பாருங்கள் எல்லாரையும். அப்ப நல்லா கவனிங்க. சரிதானே, கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு வறட்சியை காண்பிக்காதபடி எப்பொழுதுமே அவர்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை காண்பிக்க கூடியதான தெய்வமாக தான் நம்முடைய தெய்வம் எப்பொழுதும் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஒரு நாள் கொண்டு போய் அப்படி விட மாட்டான், வறட்சி இடத்தை கொண்டு போட மாட்டான். இல்லைங்க எங்க வீட்டில் சாப்பாடு இல்லைங்க, 2 நாளா பட்டியா இருக்கிறோம், அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி நீங்க இல்லை யாராவது சொல்லுவீங்கன்னா நல்லா கவனிங்க. நீங்க உங்களை சத்தமிட்டு கூப்பிடுகிறவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத இருக்கிறபடினாலதான் நீங்க மந்தையை விட்டு வெளியே இருக்கிறீங்க. அவருடைய வார்த்தையை நீங்க கடைபிடிக்காம அந்த வார்த்தையை புறக்கணிக்கிறீங்க. அதனால நீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கிறீங்க. இதான் அதனுடைய முக்கியமான அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா ஆண்டவர் என்னை புல்லிடங்கள்ல தான் கொண்டு போய் என்ன செய்வார், மேய்ப்பார். அது மட்டும் இல்லாம அமர்ந்த தண்ணீர் அண்டையில என்னை கொண்டு போய் என்ன செய்வார், விடுகிறார். நல்ல கவனிங்க. அமர்ந்த நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப இந்த நாட்கள்ல இல்ல, நீங்க கடந்த நாட்கள் நீங்க பார்க்கும் பொழுது ஆடுகளை மேய்ச்சிட்டு திரிவாங்க, மலைமலையா கொண்டு போய் திரிவாங்க. சில பேர் ஆடுகளை மேய்ச்சிட்டு போறவங்க வந்து 1 நாள் 2 நாள் 3 நாளைக்கு 4 நாளைக்கு வீட்டுக்கு கூட வர மாட்டாங்க. அவங்கள அந்த ஆடுகளை மேய்ச்சி கொண்டு போய் எங்கேயாவது மலைகள்ல தங்கி இருந்து அப்படித்தான் என்ன செய்வாங்க, அவங்க சரிதானே வருவாங்க. அந்த அளவுக்கு ஆடுகளை மேய்க்கிறவங்க அப்படித்தான் செய்வாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் அமர்ந்த தண்ணீர் கொண்டு விடுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. அமர்ந்த தண்ணீர் அப்படின்னா சரிதானே, ஒரு கலங்கின நிலைமையில் இருக்கக்கூடியதான ஒரு குளத்திலேயோ கலங்கின நிலைமையில் இருக்கக்கூடியதான ஒரு ஆற்றுலையோ சரிதானே, இந்த மாதிரி ஆடுகளோ மான்களோ நீங்க பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு போவாங்க. ஏன்னா கலங்கினதுக்குள்ள சில நேரம் உள்ளுக்குள்ள சில மோசகரமான முதலை போன்ற பயங்கரமான ஆபத்து விளைவிக்கக்கூடிய சில மிருகங்கள் அங்க என்ன செஞ்சுட்டு இருக்கும், காத்துட்டு இருக்கும். எதுக்கு அப்படின்னா, ஓரத்தில் வந்து குடிக்கும் போது உடனே என்ன செஞ்சிடும், பாஞ்சி
அது காப்பி எடுத்துட்டு போயிடும். நல்ல கவனி. அப்ப அதனால என்ன செய்வார் அப்படின்னா, இந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறவங்க ஒரு பழக்கம் ஒன்று இருக்கு. எப்படி ஆடுகளை கொண்டு போய் மலைகளில் கொண்டு மேய்ச்சிட்டு இருக்கிறவங்க கொண்டு போயிட்டு ஆடுகளை மேய விடும்போது தொட்டில தண்ணி ஊற்ற முடியாது அவங்க. அப்ப என்ன செய்வாங்க, கொண்டு போய் ஆடுகளை மேய தண்ணி குடிக்க விடுவாங்க. அப்படி விடும்போது நிரம்பி இருக்கிற குளங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த குளங்கள் ஆறுகள் அப்படியான இடத்துக்கு போகும்பொழுது முதல் போயிட்டு மேய்ப்பர் பார்ப்பாரு, அது தெளிவா இருக்குதான்னு பார்ப்பாரு தண்ணி. சரி, அப்ப அது நல்ல தெளிவா இருக்கணும், நல்லா தெளிவா இருக்கணும். அப்ப அந்த மேலிருந்து பார்க்கும்போது தண்ணி உள்ளுக்கு இருக்கிற விஷயங்கள் கூட வெளியில உள்ள மிருகத்துக்கு என்ன செய்யணும், கண்ணுக்கு தெரியும். அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கக்கூடிய அந்த தண்ணீர்ல தான் கொண்டு போய் இந்த ஆடுகளை என்ன செய்வாங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு விடுவாங்க. அப்ப ஆடுகளும் பயப்படாம போயிட்டு என்ன செய்வாங்க, போயிட்டு தண்ணி குடிக்கும். நல்ல கவனிங்க. அப்ப தெளிந்த, அதாவது அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுறாரு. என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் நம்மளுக்கு எதையுமே மறைக்காதபடி எங்களுக்கு இருக்கிற ஆபத்தை எல்லாம் நாங்களே கண்கொண்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு, அது தண்ணிக்குள்ளேயே இருந்தாலும் எங்களால் பார்க்கக்கூடிய அளவுக்கு தெளிவினை உண்டாக்கி அதுல எங்களை பருக பண்ணுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர் ஆகிய தேவன். நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப நாங்கள் சாதாரணமானவங்களா கிடையாது. நாங்கள் புத்தி கட்டவர்களாக இருக்கலாம், ஆனால் எங்கள் புத்திகளை தெளிவுபடுத்துகிறவர், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக எங்களை மாற்றக்கூடியவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நல்ல கவனிங்க. அப்ப ஆகையினாலதான் சரி, மந்தகரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் சரிதானே, எதுக்கு குடிக்கிறவனே தெரியாம குடிச்சிட்டு திரிகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சாரி, விபச்சாரத்திலும் வேஸ்தனத்திலையும் பயங்கரமான பாவத்திலும் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய பலதரப்பட்ட மனிதர்களுடைய வாழ்வு சாரி, அது கடவுளாக இயேசு கிறிஸ்துவனுடைய அழைப்புக்கு உட்பட்டு இந்த மந்தைக்குள் வந்து சேர்கிற பொழுது, அந்த மந்தையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆடுகளுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அது தெளிந்த புத்தியை தருகிறவர். அப்ப அம்மந்த தண்ணீர்கள் சொல்லும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மிக்கதான ஜீவ தண்ணீர், அந்த தண்ணீருக்குள்ள குழந்தைகளை விடுகிற பொழுது என்னுடைய பாவம் எனக்கு கண்டித்து உணர்த்தப்படும். இதுதான் பாவம் என்பதை நானே என் கண் கொண்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு பாவத்தை காண்பிக்கக்கூடிய கண்ணாடியை போல தமது வேதாகமத்தை தேவன் எனக்கு தருகிற பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது இது பாவம் என்று உணரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வாழ்க்கையில் தந்திருக்கிற பொழுது, நான் அதை சரியான விதத்தில் நான் அதை கற்றுக்கொண்டு தேவனுக்கு பயனுடைய வாழ்க்கையை நான் கற்றுக்க ஒப்புவிக்கிற நேரம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, ஒரு தெளிவுள்ள வாழ்க்கைக்கு நேராக என்னுடைய வாழ்க்கையை நான் என்ன செஞ்சிருவேன், நான் கொண்டு செல்லுவேன். அதனாலதான் சாலே இன்னைக்கு உலகம் என்ன கேட்குது அப்படின்னா, சாலே அடிப்ப என்ன நம்மளோட சுத்திட்டு இருந்தான், குடிச்சிட்டு இருந்தான், வெறிச்சிட்டு இருந்தான், அப்படி இருந்தா இப்படி இருந்தா, இன்னைக்கு அப்படியே ஒரு பெரிய பைபிளோட தூக்கிக்கிட்டு இப்ப எங்களுக்கெல்லாம் போதிக்கிற அளவுக்கு என்ன செஞ்சான் வந்துட்டான். இப்ப பெருசா போதிக்கிறானே, அது பெருசா வாழ்க்கைய வித்தியாசமா இருக்குதே, அப்படி இருக்கிறானே இப்படி இருக்கிறானே சாரி, என்னடா மனுஷன் இப்படி எல்லாம் இருந்தாலே, அப்படியா வீடே தங்க மாட்டாளே, விடுவிடா ஓடிட்டு இருப்பா. இன்னைக்கு பார்த்தா ஒரு பைபிள் கையுமா தான் இருக்கிற, இப்ப வாழ்க்கையில தலகுலா மாறி இருக்குது, ஒரு வித்தியாசமா இருக்கு. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவனும் சரி தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய தெளிந்த தண்ணீர், அந்த ஜீவ தண்ணீர் என்னுடைய வாழ்க்கையில வருகிற பொழுது, நான் என் பாவத்தை கண்கொண்டு பார்க்கிற பொழுது எனக்கு வருகிறதான அந்த மன தெளிவு என்ன என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வரணும்னு பாத்தீங்கன்னு சொன்னா, மிகப்பெரிய விடுதலையும் ஒரு மாற்றம் உள்ள வாழ்க்கையையும் என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வரும். அதுதான் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில செய்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் சில பேர் வாழ்க்கையில் அதை தான் கர்த்தர் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். சரி, அப்படின்னா சரி, நீங்க சாதாரண புத்தகம், இது ஒரு கதை புத்தகம் இல்ல, சரி பெரிய பெரிய நாவல்கள் நிறைந்த புத்தகம், ஒரு பெரிய அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த புத்தகத்துல, இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, இதுல உயிர் இருக்கிறது. இதை வாசிக்க என்னுடைய பாவத்தை, என்னுடைய அக்கிரமத்தை நானே என் கண் கொண்டு பார்க்கும்படி என் ஆண்டவர் எனக்கு முன்னால கொண்டு வந்து காண்பிக்கக்கூடிய தண்ணி தான் இந்த அமர்ந்த தண்ணி. சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, 3வது வசனத்துல அவர் பேசும்போது சொல்றார் அவர் என் ஆத்துமாவை தேற்றி, என்ன சொல்றார் அவர் என் ஆத்துமாவை தேற்றி. அப்ப நல்ல கவனிங்க, நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடுகளுக்கு ஆத்துமா கிடையாது. ஆடுகளுக்கு என்ன கிடையாது? ஆத்துமா கிடையாது. சரி, நீங்க ஆதியாகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி, ஆண்டவர் இந்த மிருகங்கள் எல்லாம் உண்டு பண்றார், மண்ணால உண்டாக்குறாரு இருக்குல்ல, வசனத்தை வாசிக்கிறோம். என்ன? தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி
ஆதாம் அவைகளுக்கு என்ன பெரிதுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். நல்ல கவனிங்க, நல்லா தெளிவா கேட்டுக்கொள்ளுங்க வசனத்தை. திருப்பி வாசிக்கிற வசனத்தை. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உண்டாக்கி ஆதாம் அவர்களுக்கு அல்ல, ஆதாம் அவைகளுக்கு என்ன பெறுவான் பார்க்கும்படி அவனிடத்துல கொண்டு வந்தான். அவைகள் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவைகள் அவை அப்படின்னு சொல்லும் பொழுது அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது உயர்திணைக்கு அப்பால் பட்ட அக்ரி நிலை இருக்கக்கூடியதான ஜீவன்கள். அதுக்கு ஆத்துமா கிடையாது, உருவாக்குறது மண்ணுல தான். ரைட். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். நல்ல கவனிங்க. இப்ப மிருகங்களை கடவுள் உண்டாக்கிட்டு என்ன பேர் வைக்க போறான்னு சொல்லி ஆதாம் கிட்ட கொண்டுகிட்டு போனான். அந்த மிருகங்களும் பறவைகளுக்கும் மண்ணினால உண்டாக்கி இருந்தாலும் உண்டாக்கப்பட்ட அந்த பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் தேவனுடைய சுவாசம் ஊதப்படவில்லை. அப்ப யாருக்கு ஊதப்பட்டது அப்படின்னா, மனுஷன், அதாவது மண்ணினால உருவாக்கப்பட்ட மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். அப்ப அப்படி ஜீவ சுவாசத்தை ஊதினபடினாலதான் அவன் ஜீவனோடும் ஆத்மாவோடு என்ன செய்தான், அவன் எழுப்புனான்னு சொல்லி வேதம் மிக தெளிவாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லிக்கிறது. அப்ப நல்ல கவனிங்க, இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுளுடைய சுவாசத்தை யார் பெற்றுக் கொண்டாங்களோ அவங்க ஆத்துமாவாக காணப்படுகிறார்கள். எப்படி காணப்படுகிறார்கள்? ஆத்துமாவாக காணப்படுகிறார்கள். அப்ப இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுளுக்கு எப்படி முடிவில்லையோ, தொடக்கம் இல்லையோ, முடிவில்லையோ நம்ம பார்க்கிறோமே, அதே மாதிரி நல்லா கவனிங்க, ஆண்டவராகிய தேவனுக்கு மரணம் இல்லை. அவர் நிரந்தரமானவர், நித்யானந்த ஏக சக்கராதிபதி. அப்படிப்பட்ட அந்த தேவனுடைய அந்த அவருடைய வரலாறு எவ்வளவு தூரம் போகிறது தெரியவே தெரியாது, எவ்வளவு காலத்தில் இருக்க போறாங்க தெரியாது. ஆனா ஒண்ணு சொல்றார், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒன்றும் என்ன செய்யாது, ஒளிந்து போகாது சொல்ற. அப்படின்னா ஒளிந்து போகாதவர் நம்முடைய ஆண்டவர். அப்ப அந்த ஆண்டவர் சுவாசிக்கக்கூடிய சுவாசத்தை மண்ணினாலே உருவாக்கப்பட்ட அந்த மனுஷனுக்கு அவர் ஊதி இருக்கிறபடினால அந்த மனிதனுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுக்கும் ஒரு நாளும் அழிவு கிடையவே கிடையாது, அதுக்கு முடிவு கிடையவே கிடையாது. நல்லா படிக்கிறாங்க. அப்ப ஏன் மனிதனுடைய ஆத்மாவுக்கு முடிவு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடிவு ஏன் வந்து மனிதனுடைய ஆத்மாவுக்கு முடிவு வரல, எதுக்கு வந்தது? மண்ணுக்கு முடிவு வந்தது. மண்ணானது சரீரம், அந்த சரீரத்தினுடைய முயற்சியில தான் பாவம் செய்தான். அவன் பாவம் செய்ததுனாலதான் அவனுக்கு மரணம் வந்தது. அந்த மரணம் மனுஷனுடைய சரீரத்துக்கே அல்லாமல் அவனுடைய ஆத்மாவுக்கு என்ன செய்யல, வரல. நல்ல கவனிங்க. ஏன் என்று சொன்னா, இன்னைக்கு பாவம் செய்த ஆத்மா சாகும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லிருக்கு. பாவம் செய்த ஆத்மா சாகும் அப்படின்னு என்ன அப்படின்னா, அந்த ஆத்மாவுக்கும் ஒரு மரணத்தை கடவுள் கொடுப்பாருன்னா அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தண்டனை மிக்க மரண அவஸ்தை, மரணத்தை, அதாவது மரணத்தை சுதந்திரிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நரக தண்டனையை பாவம் செய்கிற ஆத்மாவுக்கு கர்த்தர் கொடுப்பார். அப்ப எது பாவம்? 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே பரிசுத்த தேவன் பரிசுத்த மனிதனாக வந்து பிறந்து பாவியாகிய எங்கள் எல்லாருக்கும் அவர் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அவர் கொடுப்பதற்காக எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்படத்தை போன்ற ஒரு மிகப்பெரிய காரியத்தை மணித்தியால கணக்கா அவர் சிலுவையை தூக்கி கொண்டு போறதும், அவர் சவுக்கடிகளினாலே அடிக்கப்பட்டதும், கொண்டு போய் 3 ஆணிகளினாலே அவருடைய கைகளையும் கால்களையும் அடிச்சு அங்க அவரை மரணத்துக்கு உள்ளாக்குனதையும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய படங்கள்ல கூட நீங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எடுத்து காட்டிட்டு இருக்கிறாங்க. இதிகாசங்களும் சரித்திரங்களும் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று அடையாளத்தை என்ன பண்ணிட்டு இருக்கு, காட்டிக் கொண்டிருக்கிறது. அப்ப கிறிஸ்துவானவர் உலகத்தில் இருக்கிற சகல மனிதர்களுடைய பாவங்களையுமே மன்னித்து முடிச்சிட்டார் அப்படின்றத மிக தெளிவாக ஆண்டுடைய வார்த்தை எங்களுக்கு திட்டவட்டமாக சொல்லுகிறது. அப்ப 2000 வருஷங்களுக்கு முன்பதாக
பாவ மன்னிப்பை எனக்கும் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவருடைய வசனத்தை விசுவாசித்து அவரே மெய்யான தேவன் என்று விசுவாசித்து வாழக்கூடியவர்கள் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களாக பாவத்துக்கு மன்னிப்பை பெற்றுக்கொண்ட என்ற அந்த சுதந்திரத்துக்குள் அவர்கள் நினைச்சிருவாங்க, பங்கடைவாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து கூட இப்பொழுது அடிக்கப்பட்டவர் கிடையாது. அவர் 2 வருஷங்களுக்கு முன்பதாக என்ன பண்ணார்? உனக்காக அடிக்கப்பட்டுட்டார். நீ அதை விசுவாசிக்கணும், நீ அதை நம்பணும். நீ உன்னுடைய பாவத்துக்கு தேவன் மன்னிப்பை கொடுத்துட்டார்ன்றதை நீ விசுவாசிக்கும் பொழுது நீ பாவத்திலிருந்து மீட்கப்படுகிறார். பாவத்திலிருந்து மீட்கப்படக்கூடிய வாழ்க்கை பாவ நிலையில இல்லை. அப்ப பாவ நிலையை விட்டு என்ன செய்யறாங்க? வெளியில வந்துட்டான். அப்ப இப்ப பாவத்துக்குள்ள இல்ல. அப்ப பாவத்துக்குள்ள இல்லாதபடினால அவனுடைய ஆத்துமா சாகாது, அவனுடைய ஆத்துமாவுக்கு முடிவிராது. சொல்லுங்க அல்லேலூயா. எந்த மனுஷனுடைய அந்த ஆத்துமாவுக்கு முடிவு இருக்காது? யாருக்கு? பாவம் எனக்கு மன்னிக்கப்பட்டது, மன்னித்தவரின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று விசுவாசித்து அவரை பின்பற்றுகிற ஒவ்வொரு மனிதனும் என்னத்தை பெற்றுக்கொள்றாங்க பார்த்து சொன்னா, முடிவில்லாத வாழ்வை அவனுடைய வாழ்க்கையை பெற்றுக் கொள்கிறான். நல்ல கவனி. அதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றான், அவர் என் ஆத்துமாவை தேற்றி, என் ஆத்துமாவை தேற்றினா என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்படி தேற்றுகிறது? மகனே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி தேற்றுகிறார். நீங்க வாசிக்கலாம், நீங்க புதிய ஏற்பாடு புத்தகங்களை நீ வாசிக்கலாம். மகனே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார் இல்லையா? ஒரு தீவிரவாதக்காரனை பார்த்து சொல்றார். சரி, நாம ஒருவேளை தீவிரவாதக்காரனை போல தான் இருப்போம் எங்க வாழ்க்கை, நமக்கு ஒண்ணு தெரியாது. சரி, பாவ மன்னிப்பு என்றது நீ கேட்டோம் நான் கேட்டோம் என்ன செய்யறது? ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறது இல்லை. அவருடைய ஈவு, அவருடைய கிருபை என்னை தேடி எனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை அவர் கொடுத்திருக்கிறார். சரி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிப்பு தேற்றுகிறது. ஏன்னா பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்வு அங்கலாய்த்துக் கொண்டு துடித்துக் கொண்டிருக்கிற பொழுது அப்படியே அவனை தூக்கி மார்போடு அணைச்சிக்கிட்டு ஒண்ணு கலங்காது, ஒன்னு அழுகாது, ஒன்னு நீ கும்புறாது. சரி, நான் உன்னுடைய பாவத்தை என்ன செஞ்சிட்டேன்? மன்னிச்சிட்டேன்னு சொல்லுகிறது. தேற்றுதல், தாய் போல உன்னை தேற்றுகிற தெய்வம். அப்ப ஆத்துமாவை தேற்றுகிறதா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாவம் செய்த ஆத்மாவாக இருந்த என்னுடைய வாழ்க்கைய அவர் எனக்கு மெய்ப்பராக வருகிற பொழுது சாரி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சாரி அந்த அமர்ந்த தண்ணீராகிய அந்த தெளிவுள்ள காரியத்தினூடாக என்னுடைய பாவத்தை என்னுடைய அக்கிரமத்தை நானே பார்க்கும்படி செய்து எனக்கு அவர் தன்னுடைய வார்த்தையினாலும் அவருடைய கிருபையினால் எனக்கு மனம் திரும்புதலை உண்டாக்கி என்ன பண்ணிட்டாரு? என் ஆத்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய தேற்றுதலை அவர் என்ன உண்டாக்கி விட்டார். பாருங்க, சங்கீதக்காரனுடைய அந்த எவ்வளவு அழகான விதத்துல அந்த வசனங்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு முன்னாக கொண்டு வராரு. பார்த்து என் ஆத்துமாவை தேற்றி, அடுத்த சொல்றாரு வாசிங்க, என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார். இப்ப இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் பரிசுத்தமுள்ள நாமம். இயேசு கிறிஸ்துவானவர் நீதிபர், அவர் நீதி உள்ள தெய்வம். அப்ப அவரை பின்பற்றுவனுடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உள்ள வாழ்க்கை. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும்? வர வேண்டும். கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வரணும். அப்ப எப்படி வரணும்? கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையில எப்படி வரணும்? இயேசு கிறிஸ்துவை நான் ஆராதிக்கக்கூடிய தெய்வத்தை, அந்த தெய்வத்தை பிரதிபலிக்கக்கூடியதான ஒரு வாழ்வு முறை என்னுடைய வாழ்க்கையில அது மற்றவர்களுக்கு அடையாளமாக என்னிலிருந்து வெளிப்பட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நல்லா கவனிங்க. எனக்காகவே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதை பண்ணி இது பண்ணு வாழ்ந்துட்டு இருந்த என்னுடைய வாழ்வு முறை நான் மற்றவர்களுக்காக என்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கக்கூடியதாக மாற்றம் பெற வேண்டும். எதுக்கெடுத்தாலும் பொய் சொல்லிக்கிட்டு இருந்த வாழ்க்கை மெய்யை பேசுகிற வாழ்க்கையாக என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். அதற்கு மிஞ்சினதை தீமையினாலே உண்டாயிருக்கும். தீமையால் சாத்தான் எவனுக்குள்ள இருக்கிறானோ உனக்குள்ள தீமையான விஷயத்தை உண்டு பண்ணி உன்னை போய் பேச வைப்பான். உள்ளது உள்ளபடி பேசு, இல்லாததை இல்லதென்று பேசு. சரி, அவனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். சரி, முதல் நீ ஒருவேளை அறியாம குடிச்சுட்டு தெரிஞ்சிருக்கணும். இப்போ உன் ஆத்மாவை தேற்றினவர் உனக்குள்ள வந்துட்டார். உன் ஆத்மாவை தேற்றிட்டவன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டார். அப்ப மறுபடி உன் மதி மயங்கும் அளவுக்கு நீ என்ன செய்யக்கூடாது? குடிக்க கூடாது. உன் மதியை மயக்கக்கூடிய போதை தரும் வஸ்துக்களை நீ என்னுடைய வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது? நீ உட்கொள்ளக்கூடாது. உன்னை போதையாக்கி
அதானே ஒருத்தர் இப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பெண்ணை சாரி என்ன சொல்லி கேட்கறேன்னா, ஒரு பெண்ணுக்கே சுற்றி அவளை என்னுடைய வாழ்க்கையில நேசித்து அவளுடைய வாழ்க்கையில தகாத உறவுகள் எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருந்தேன், வாழ்க்கையில நான் வளர்த்துக்கிட்டேன். இப்போ எனக்கு அது ஒன்றுமே தெரியாது, அப்படி போயிட்டே இருந்தேன். ஒரு நாள் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நான் ரட்சிப்பை பெற்றுக்கிட்டேன், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன். இப்போ பாவம் என்னுடைய வாழ்க்கையில் உணர்த்தப்பட்ட பொழுது சாரி அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நான் பெரிய பாவத்தை செஞ்சுட்டேனே, துணிகரமான ஒரு காரியத்தை என்ன பண்ணிருக்கேன், வாழ்க்கையில பண்ணிக்கிட்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கையில வருகிற பொழுது சாரி அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அப்ப சொல்றான், நானும் இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிட்டேன், சரி நீனும் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் உன்னுடைய பாவங்களுக்காக நீ மன்னிப்பு பெற்றுக்கொள், ஏனும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசின்னு சொன்னா, அந்த பெண் என்ன செய்யற அப்படின்னு கேட்டா, இவரு திடீர்னு ஒரு ஞானி ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ணிட்டா இந்த மனுஷன் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளலை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள உணர்வு அவர்கிட்ட என்ன செய்யல இல்லை. கடைசி என்ன நினைச்சு பார்த்தீங்கன்னா, ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வு அந்த பெண்ணிட்ட இல்லாதபடினால இவர் அந்த மார்க்கத்தை விட்டு அப்படி வெளியில வந்த பிறகு சாரி அந்த பின்னுக்கால தட்டு என்ன விட்டு போற பின்னுக்கால தோத்துட்டு வர சொல்றாரு, நீ எதிர்பார்க்கிற அந்த மனுஷன் நான் இல்லை, நீ எதிர்பார்க்குற அந்த மனுஷன் நான் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாரு, முன்னோக்கி போகிறார். அந்த கபடி இது என்ன வருது அப்படின்னா, பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கு பின்பதாக அந்த மனிதன் ஒரு புதிய மாற்றத்துக்குள்ளாகிறான். அவர் தேவனுடைய மனுஷனாக மாற்றப்படுகிறார். அப்ப தேவனுடைய மனுஷனாக மாற்றப்படுகிறவன் என்ன செய்யறான்னா, அதை பற்றி இயேசு கிறிஸ்து தனக்கு செய்த காட்டி சொல்றான். சொல்லி நீயும் அந்த இயேசு கிறிஸ்துவத்தில் உன்னுடைய பாவத்துக்காக மன்னிப்பு பெற்றுக்கொள்ள சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை புறக்கணிக்கிற பொழுது அது யாராக அவனுடைய வாழ்க்கை தெரியுது அப்படின்னா, அவன் ஒரு துன்மார்க்கி. அப்ப அந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லி அது உடனே தன்னுடைய வாழ்க்கையை பின்னோக்கி என்ன செய்யறாரு, அது முன்னோக்கி வெளியில போறான். அப்ப இது என்ன விளங்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கை மனதிரும்புதலுக்கு உள்ளாகிற பொழுது என்னுடைய வாழ்க்கை நான் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனாக என்னுடைய வாழ்க்கை மாற்றமடைய வேண்டும். அது இல்லைன்னா நான் நீதி உள்ள தேவனை யாருக்கும் காட்ட முடியாது. என் நீதி உள்ள தேவனை நான் காட்டணுமா இருந்தா, நான் என் நீதி உள்ள வாழ்க்கையை நான் வாழ்கிறது மூலமாக தான் நான் அநேகருக்கு என்னை நான் என்ன செய்யலாம், காண்பிக்க முடியும். சரி, பாவம் செய்யாத ஒருத்தனுமே இல்லை இந்த உலகத்தில். எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனவர்கள் ஒன்று. ஆனா பைபிள் என்ன சொல்றது அப்படின்னா, சரி ஒருத்தரும் என்ன செய்யக்கூடாது, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. 2 பேதுரு புத்தகம் இங்க 2 பேதுரு புத்தகம் திருப்பிக் கொள்ளுங்க. 2 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அப்ப என்ன தப்புன்னா, ஆண்டவராகிய தேவன் தான் வரப்போறார், அந்த வரப்போறார் என்ன சொல்லிட்டு இருக்கோம், சீக்கிரம் வரப்போகிறார். இது அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவுக்கு பின் 69வது வருஷத்துல எழுதப்பட்ட அநேக நிருபங்கள்ல கூட இயேசு சீக்கிரம் வரப்போகிறார்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறார். ஆனா இன்னும் இயேசு கிறிஸ்து என்ன செய்யல, வரல. நாம நினைச்சிட்டு இருப்போம், என்னடா அவன் போய் சொல்லிட்டு போயிட்டானோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். நல்ல கவனி. அப்ப இதுல என்ன எங்களுக்கு விளங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கம் 8வது வசனத்தை வாசிங்க. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும், கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும், 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்று சொல்லி இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். இந்த ஒரு காரியத்தை நீங்க அறியாம இருக்க வேண்டாம். எல்லாரும் சீக்கிரமா வரப்போறான்னு சொன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது, இது என்னடா சீக்கிரமா வரப்போறான்னு சொல்லி. கிறிஸ்துவுக்கு பின் 69, 59 இந்த காலப்பகுதியில் எழுதப்பட்ட நிருபங்கள்ல கூட அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வச்சோம், இன்னும் இயேசு கிறிஸ்து வரலையேன்னு சொல்லி நீ நினைக்க கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இன்னைக்கு கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. 2000 வருடங்கள் என்று என்னுடைய கணக்குல வருகிற அந்த கணக்கு இயேசு கிறிஸ்துடைய பார்வையில 2 நாள் தான் ஆகிருக்கு. எதனால் ஆகிருக்குது? 2 நாள் தான் ஆகியிருக்கிறது. ஏன் 2 நாள் ஆகிருக்குது? உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் ஒருவன் கூட என்ன செய்யக்கூடாது,
ஆத்மாவை இழந்துடக்கூடாது. ஆத்மா செத்து போயிடக்கூடாது. அவை பாவத்துக்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். அவை மீட்பை பெற்றுக்கொள்ளணும். நித்திய வாழ்வை அவனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? அவன் சுதந்திரித்துக் கொள்ளணும். இதுதான் கர்த்தருடைய நோக்கமாக இருக்கிறது. சரி, அப்பதான் சொல்றா சங்கீதக்காரன், அவன் ஆத்மாவை தேற்றி இதை நீதியின் பாதையில் என்ன பண்றாரு? தம்முடைய நீதியின் பாதையில் நடத்துகிறார். அப்படி என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நீங்களும் நானும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி, நீதி உள்ள தேவனை பிரதிபலிக்கிறவனாக காணப்பட வேண்டும். ஒருத்தர் சாப்பாடு இல்லைங்கிறானா என்ன செய்ய? அவனுக்கு சாப்பாடு அப்ப கொடுக்க உங்ககிட்ட இருக்கணுமே. நீ கொடுக்கிறது இயேசுவின் இடத்துல ஏதாவது இல்லையா? இயேசுவின் இடத்துல ஏதாவது குறைவு இருக்கா? அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையிலையும் குறைவுன்னு சொல்றதுக்கு எது இருக்கக்கூடாது. என்கிட்ட ஒருத்தர் வந்து ஒன்று கேட்டானா என்ன இல்லைன்னு சொல்ல நம்ம கொடுக்கக்கூடிய நிலைமையில நீ ஆண்டவர் என்ன செய்யணும்? நீ ஆசீர்வதிச்சு வச்சிருக்கோம். புத்தி இல்லாம ஒரு தரமான புத்தி சொல்லக்கூடிய தெளிவுள்ள வாழ்க்கை என் வாழ்க்கையில இருக்க வேண்டும். எல்லாரும் கவனிங்க நான் பேசுறது. அப்பதான் உங்களுக்கு அதனுடைய அர்த்தங்கள் புரியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னா, சாக போறவனை உயிர்ப்பிக்கிற தெய்வம். சாக போற உயிர்ப்பிக்கிறது என்ன அப்படின்னா, பாவம் செஞ்சுட்டு சாக போற ஒரு மனுஷனை அவர் என்ன பண்றாரு? அவர் உயிர்ப்பித்து நித்திய வாழ்வுக்கு நேராக வழிநடத்துகிற தெய்வம். அப்படின்னு உன்னுடைய வாழ்க்கையும் அந்த மாதிரி வாழ்க்கை உள்ளவனாக நீ என்ன செய்யும்? நீ இல்லைன்னு இருக்கனா உன் வாழ்க்கையில நீ செய்யற வியாபாரத்துல நஷ்டம், அதுல பிரச்சனை, இதுல பிரச்சனை, அப்படி இப்படி சொல்லிட்டு உட்காந்துருப்பேன்னா, நல்ல கவனிங்க, உங்களை மேய்க்கிறவர்கள் இடத்துல நீங்க அடங்கி இருக்கலன்னு அர்த்தம். அடங்கி இருந்தா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் ஆசீர்வாதமாக என்ன செய்வார்? வச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, இப்ப ஆத்மாவை பத்தி பேசிட்டாரு, ஆத்மாவை தேக்கிட்டாரு. இப்ப ஆத்மா வந்து செழிப்புள்ளதாக மாறணுமா இருந்தா, ஆத்மாவுக்கு நித்திய இளைப்பாறுதல் கிடைக்கணுமா இருந்தா, அந்த ஆத்மா வாழ்கிற இந்த சரீரத்தின் ஊடாக எப்படி இந்த ஆத்மா எனக்குள்ள இருக்குது? இப்ப நான் ஒன்று கேட்பேன், உங்கள்கிட்ட கேள்விக்கு பதில் சரியா சொல்லணும். கடவுள் வந்து ஆத்மாவுக்காக சரீரத்தை கொடுத்தாரா, சரீரத்துக்காக ஆத்மாவை கொடுத்தாரா? ஆத்மாவுக்காக சரீரத்தை கொடுத்தாரு. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஜீவ சுவாசம் உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இன்றளவும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தியம். இந்த உலகத்துல எந்த மூளைக்கு எப்படிப்பட்ட மனுஷனிடத்துக்கு போனாலும், அவன் மனுஷனையே கடிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தாலும், அவங்கிட்ட இந்த வேத வசனம் போயிருச்சுன்னா, இந்த வசனம் இயேசு கிறிஸ்துடைய சுவாசமாய் அவனுக்குள்ள நுழைஞ்சிருச்சுன்னா, அவனும் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு மனிதனாக மாறிவிடுகிறான். ஏன் அப்படின்னா, முதல் மனிதன் ஆதாம், அவருடைய புள்ள, அவருடைய சாயம், அவருடைய ரூபம், அவனிடத்து எவன் வந்திருந்தாலும் சரி, எல்லாம் அவருடையவர்கள் தான். அது எந்த மாற்றமுமே கிடையாது. அதனாலதான் இந்த வேத சத்தியத்துக்கு அவ்வளவு பெரிய பவர். ஏன் இந்த வேத சத்தியம் என்ன? இயேசு கிறிஸ்துவனுடைய சுவாசம், இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன், அவருடைய உயிர். இது எங்க போகுதோ அந்த மனுஷன் வாழ்க்கையில மிகப்பெரிய விடுதலை கத்தனை செய்வார், கொண்டு வந்துருவார். சாரி, இப்ப ஆத்துமா எனக்குள்ள நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து, சாரி, நான் என் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த ஒரு பெரிய பலனை, அப்படி என்னது, ஒரு கரவலாடாக, ஒரு பாலை கொடுக்கக்கூடியவனாக, குட்டிகளை ஈன்றக்கூடியவனாக, நான் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில கத்தருக்கு முடியல பிரதிபலிக்க வேண்டும் என்றால், நான் என் சரீரத்தின் மூலமாக என் தேவனை நீதி உள்ளவர் என்று காட்டுவதற்கு நான் அவரை பிரதிபலிக்கிற வாழ்க்கையை நான் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்பதான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்றது உலகத்தில் ஆண்டவர் என்னை காட்டுவார். அப்படி வாழுகிறவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மரணம் என்ற இருள் என்னை தாக்குவதற்கு முயற்சி செய்யலாம். எங்க வெளிச்சம் இருக்குதோ அங்க இருட்டு வராதான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நிலைமை ஒன்று நினைஞ்சிட்டு இருக்கும் மனுஷன் வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டிருக்கும். பார்த்துட்டே இருப்பான், என்னடா நேரம் வெளிச்சமாவே இருக்கிறான், இவன் வாழ்க்கையில் இருள் என்ன செய்ய வராதா, இருள் வராதான்னு பார்த்துட்டு இருப்பான். அப்ப இந்த மரண இருள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற இந்த 4வது வசனம் என்னத்தை கொண்டு வந்து சொல்லி பாத்தீங்கன்னா, தேவனுடைய மனிதர்கள் தேவனை பிரதிபலித்து வாழுகிற வாழ்க்கைக்கு அவர்கள் நடாத்தப்படுகிற வேலையில சாரி எந்த நேரமும் என்ன பண்ண அப்படி சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஒரு மிகப்பெரிய சோதனை என்னும் ஒரு பிரச்சனை, ஒரு சோதனை அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா,
அடிக்கடி யாருக்கு பிரச்சனை வரும்? அடிக்கடி சோதனை யாருக்கு வரும்? நல்லவனா வாழணும்னு நினைக்கும் போது என்ன 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 ஆரம்பிக்கும்? சோதனை ஆரம்பிக்கும். கொடுக்கணும்னு நினைக்கும் போது ஐயோ எனக்கு பத்தலையே தோணும், கொடுக்கறது பத்தலையே தோண வைக்கும். பலதரப்பட்ட பிரச்சனைகள் எங்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கும். நல்ல கவனி, பலவிதமான போராட்டங்கள் என்ன சொல்லிட்டு கொண்டிருக்கும். அப்ப என்னுடைய வாழ்க்கை ரொம்ப பயங்கரமா இருக்கும். எனக்கு அதை எப்படி நான் முன்னோக்கி போறதுன்றது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். சாரி, ஏன்னா ஆடுகளுக்கு அப்படிதான் பிரச்சனை இருக்கு. எப்படின்னா ஆடுகள் எங்கேயாவது போய் பஞ்சிட்டு இருக்கும், புதருக்குள்ள ஒதுக்கி பதுங்கி இருக்கும் இந்த கொடிய மிருகங்கள், அந்த ஆடுகளை வேட்டையாடுறதுக்காக. வச்சு பாருங்க, எங்கேயா பேஞ்சிட்டு இருக்கும், பம்மி பம்மி தூரத்துல இருந்து நினைச்சிட்டு இருக்கும். அந்த பொருளாதார மிருகங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கும், வேட்டையாடுறதுக்கு வந்துடும். வந்துட்டு என்ன செய்யும், கிட்ட வந்து சத்தம் ஒன்று போடும். அந்த சிங்க கர்ச்சித்த உடனே என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரியா, இந்த கர்ச்சிப்புக்கு பயப்படக்கூடிய மிருகங்கள் எல்லாம் தட்டப்படனே என்ன செய்ய துவங்கிடும், ஓட துவங்கிடும். சரி, இந்த பாருங்க, இந்த அசால்ட்டா விட்டுட்டு சத்திய வசனத்தை எவ்வளவுதான் கற்றுக் கொடுத்தாலும் அந்த கணக்கே எடுக்காம தூங்கிட்டு உட்காந்துக்கிட்டு கணக்கே எடுக்காம இருக்கக்கூடிய நம்மளை போல சில ஆடுகள் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய சத்தத்துக்கும் அது காது கொடுக்காது. சாத்தானோட சத்தம் வருதுன்னு சொல்லியும் என்ன செய்யாது. ஏன்னா அது அசால்ட்டா விட்டுட்டு பேசாம தனியா எங்கேயா ஒருத்தர் நின்றுட்டு இருக்கும். ஏன்னா அதுக்கு நோக்கம் என்ன செய்யறது, கிடைச்ச சாப்பாடு என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாதுன்னு உட்காந்து தனியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். பாருங்க, அசால்ட்டா இருக்கும், அப்படி கணக்கே எடுக்காது. அவ்வளவு பெரிய கச்சிப்பு வந்திருக்கும், சத்தம் பெரிய சத்தம் ஒன்று போட்டிருக்கும், எல்லாம் அடிச்சு பிடிச்சு ஓடி இருக்கும். அப்படி எதுக்கு கட்சிக்க சிங்கம் எதுக்கு கட்சிக்குதுன்னா, நல்லா கவனிக்க, கூட்டமாக இருந்தா என்ன செய்யலாம் இருக்கு, வேண்டி வேட்டையாடல. அப்ப கூட்டத்தை கலைச்சு விட்டுருவோம். முதல் கூட்டத்தை கலைச்சு நமக்கு தெரியும் யாராவது ஒருத்தர் நிப்பான்ட்டு. கணக்கா ஒருத்தர் மட்டும் சரி நல்ல பெருதி நிக்காரீங்களா அப்படி என்ன தப்புனா, அவர் சாப்பிடுற சாப்பாட்டுல தான் பிரியமா இருப்பார். அவர் குடிக்கிற குடி, நித்திக்கிற வெத்தலை பார்க்க போயில, நீ வச்சிருக்கிற சில சில கெட்ட கெட்ட பழக்கங்கள்ல அதுல தான் நீ எப்பயுமே கடை இருக்க மாட்டேன், நீ கடவுள் சத்துக்கு செய்ய கொடுக்க மாட்டேன், எதுக்கும் உன் பாட்டில் இருப்ப. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, யோசிச்சு பாருங்க அந்த மிருகத்துடைய நிலைமை எப்படி இருக்கும். அப்படின்னு தனிச்சு விடப்பட்ட அந்த மிருகத்துக்கு நடக்கக்கூடிய கொடுமையான ஒரு காரியம் அப்படின்னா, அப்படியே முழுசா காப்பிக்கிட்டு நினைச்சிடும். இன்னைக்கு நீங்க எல்லாம் இருப்பீங்களா, கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுக்காம சாரி கர்ச்சிக்கிற சிங்கம் அது எப்படிப்பட்ட கர்ச்சிக்குதுங்கிறது கூட புரிஞ்சு கொள்ள முடியாம நீங்க சும்மா ஒரு மந்தகரமான வாழ்க்கையில, ஒரு மடத்தனமான வாழ்க்கையில நீங்க அசால்ட்டா இருப்பீங்கன்னா, நிச்சயமா யோசிச்சு பார்த்துக்கோங்க, ஆபத்து ரொம்ப சீக்கிரத்தில் ஒரு நெருங்கி கொண்டிருக்குதுன்றதா அர்த்தம். அது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அதான் மரண இருள். ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு மனுஷன் ஒளியில நடந்துட்டான்னா சரி, இருளானது அந்த ஒளியை பற்றி கொள்ளாது. ஒளியானது அந்த இருளை பற்றி கொள்ள முடியாது. ஒளி அப்படின்னா நல்ல கவனிங்க, இருள் வந்து எவ்வளவு பேர் இருட்டா இருந்தாலும் ஒளியில் இருக்கிற இடத்துல என்ன செய்யாது, இருள் என்ன செய்யாது, நுழைய முடியாது. இருளானது ஒளியை பற்றி கொள்ளாது. ஒருத்தர் ஒளியில நடந்தால் நல்ல கவனிங்க, இங்க மரண இருள் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் யோசிச்சு பாருங்க. ஒன்று கவனிங்க, உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய தேவன் அவ்வளவுக்கு கரிசனை வச்சுக்க நம்ம மேல. ஏன் அப்படின்னா, நாமெல்லாம் அவருடைய பார்வையில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் எதுக்காக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொன்னா, ஆண்டவர் ஒருவர் தான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் அவர் வாழ்கிறார். நம்ம எல்லார் மூலமாகவும் ஆண்டவரை அறியாத பாவத்துக்குள் சிக்கி தவிச்சு கொண்டிருக்கிற அநேக ஆத்துமாக்களுக்கு முன்பதாக என்னிலிருந்து அவர் தம்மை பிரதிபலிக்கிறார். எதுக்காக பிரதிபலிக்கிறார்னா, அவருடைய நோக்கம் எல்லாம் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்திலையும் சரி, நீ போற இடத்துலையும் சரி, ஒருத்தன் விட்டு ஆத்துமா சரி என்ன செய்யக்கூடாதுன்னா, கெட்டு நரகத்துக்கு போயிடக்கூடாது, அவ்வளவு ஆத்துமாவும் பரலோகத்துக்கு வந்துடணுன்ற அந்த ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டவர் உன்னையும் என்னையும் அநேகருக்கு முன்பதாக என்னை அனுப்பி கொண்டிருக்கிறார். அப்படி எதுக்கு அனுப்புறாருன்னா, நான் போய் மற்றவர்களுக்கு என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் காண்பிக்க வேண்டியவனாக இருக்கிறேன். நான் காண்பிக்கணும்.
எனக்கு சாட்சிகளா இருங்கன்னு சொன்னார். சரி, அவரை நான் போய் காண்பிக்கக்கூடிய வாழ்க்கையுடைய வாழ்க்கையில் சின்ன பிள்ளைகளுக்கு இயேசுப்பாவை காட்ட முடியும், வாலிப பிள்ளைகளுக்கு காட்ட முடியும். ஐயோ வாலிப நாட்கள், நான் என் சிருஷ்டிகளை நினைக்கிறேன், அதனால நான் ஏற்கனவே நினைச்சதை நான் விட்டு இருப்பேன். நீ ஏற்கனவே நினைச்சது, ஏற்கனவே பின்பற்றுறது, ஏற்கனவே துரத்துறது நீ விட்டாதான் உன் தேவனை நீ மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க முடியும். அதை தொடர்ந்து கொண்டே இருப்பேனா, உன்னை போல ஆத்துமாக்கள், உன்னை போல வாலிப ஆத்துமாக்கள் என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது நரகத்தை நோக்கி போயிடும். அப்போ உனக்கு இருக்கணும் அந்த அறிவு. ஐயோ என்னோட வாலிப பிரயாத்துல என் சிருஷ்டிகரை நினைக்காம விட்டுட்டு நினைச்சிட்டு போயிட்டேன். இன்னைக்கு எனக்கு அது என்ன உண்மை நினைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கீங்க ஆண்டவரே. உண்மை நினைச்சிட்டேன், உம்முடைய ஆலயமாக என்னை உமக்கு கொடுத்துட்டேன், எனக்குள்ள வந்து தெய்வமாக வீட்டிருக்கிறீங்க. அப்ப இங்க எந்த சாக்கடைக்கு இனிமே இடம் கிடையாதுன்ற ஒரு தீர்மானத்துக்குள்ள நீ வந்தீங்கன்னா நீ தான் ஆண்டவருக்கு முன்னிலையில ஒரிஜினல் வாலிபனாக செய்வ இருப்ப. அதே மாதிரிதான் பெற்றோர்கள், கணவன் மனைவி, உங்களுடைய வாழ்க்கையில அப்படித்தான். நீங்க இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீங்க காப்பாற்ற வேண்டியவர்கள். காப்பாற்றுவதற்காக படைக்கப்பட்ட கேருபீன்கள் நீங்கள் நானும். கேருபீன்கள்னா யாரு? தேவனுடைய தூதர்கள். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய சில செயல்பாடுகள், சில வாலிபர்களுடைய கேடுகட்டதான பழக்க வழக்கங்கள் உங்களுடைய சக நண்பர்களை எல்லாத்தையும் கூட கொண்டு குமிச்சிருச்சு. நிறைய பேரை என்ன செஞ்சிருச்சு? கொன்றுச்சு. சாரி, அன்னைகளை காப்பாற்ற வேண்டிய நீங்களே என்ன செஞ்சு விட்டீங்க? நிறைய பேரை கொண்டுட்டீங்க. பயிரை காவல் காக்கக்கூடிய வேலியே பயிரை என்ன செஞ்சிருச்சு? அழிச்சு போட்டுருச்சு. யோசிச்சு பாருங்க உங்களோட வாழ்க்கையை. சாரி, நீ எல்லாரையும் காவல் காக்கக்கூடிய காவல்காரனாய் கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீ காவலாளியாக இருக்கிறாய். ஆனா காவலாளியே கலவரத்துட்டான்னு சொன்னா அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படி நம்முடைய வாழ்க்கை நாம ஆராய்ச்சி பார்க்க வேண்டும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என்னுடைய வாழ்க்கையில் அது இல்லை இது இல்லை சொல்லிட்டு இருந்தா நிச்சயமா நல்ல கவனிங்க, நீங்க எல்லாம் சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் நீங்க நினைக்கிற கல்ல மண்ணோ செடியோ கொடியோ கிடையவே கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு ஜீவனோடு இருக்கிறார், உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் உங்ககிட்ட இருந்தால் உங்களுக்கு எந்த விதமான குறைவை என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. சாரி, ஒரு சுகர் வந்துட்டா பயம், பொத்தி பொத்தி தான் சாப்பிடுவாங்க. அதனால அப்படி பொத்தி சாப்பிடவே மாட்டேன், என்ன கச்சரா அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பேன். சரி, எப்ப எனக்கு பிறப்போ எப்ப எனக்கு மரணம் என்பதை முன்குறித்த தெய்வம் எனக்குள்ள இருக்கிறார். எதுவும் என்ன செஞ்சிடல, ஒன்னும் பண்ணிடல. எந்த வியாதியும் என்ன செய்யறது, என்னைய விட்டு என் ஆண்டவரை விட்டு என்ன செய்யறது, நீ இருக்க முடியாது. சாரி, கர்த்தருடைய வார்த்தையில் அவ்வளவு பெரிய வல்லமை உண்டு. சாரி, நீ நானும் ஆண்டவருக்கு முன்பதாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஜனங்கள் நம்ம. அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க. சரி, உனக்குள்ளே எனக்குள்ளே ஆண்டவர் வாழ்கிறார். உன்னை கரிசனையோடு பார்க்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். உனக்கு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். உன்னை எந்த நேரமும் உன் மேல கரிசனை உள்ளவராக இருப்பார் அந்த மெய்ப்பன். ஏன்னா ஒரு ஆடு கூட திருட போயிடக்கூடாது, ஒரு ஆடு கூட என்ன செய்யக்கூடாது, வழிவிலைக்கு போயிடக்கூடாது. அது கோலை கறி நேரம் எனக்கு நேரம் என்ன பண்ணிருப்பார், அவர் வச்சுதான் இருப்பார். அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிப்பதற்காக நாம யாரும் பெருசா கங்கன் கடிக்க என்ன செய்யல வரல. அவர் தான் எங்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். அவர் தான் அந்த நித்திய இழைப்பார்கள் உள்ள ஜீவன் உள்ள வாழ்க்கையை எனக்கு தந்திருக்கிறார். அவர் தான் எனக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார். அவருக்கு ஒரு ரட்சிப்புல தான் நான் கத்திருக்க முடியல என்ன செஞ்சுட்டு இருக்கேன். நான் உட்கார்ந்து மற்றபடி இந்த வாழ்க்கை எதுவுமே கிடையவே கிடையாது. அதனால சிறு பிள்ளைகள் முதல் வாலிபர்கள் முதல் எல்லாருமே நீங்கள்லாம் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கைக்கு முன்பதாக பிரதிபலிக்கக்கூடியதாக நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இதை நீங்க சரியாக உணர்வீங்களா இருந்தா சரி, நீங்க நிச்சயமா ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கை என்ன செஞ்சிருவீங்க, நீங்க பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் சித்தமான இதனுடைய அடுத்த பகுதியை அடுத்த வாரத்தில் நம்ம கவனிப்போம். கர்த்தாவே ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.